வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். அறிமுகம் நீங்க எப்படி எந்த இதுல அறிமுகப்படுத்துறதுக்கு கண்ணு நீங்க சொல்லி சொல்லி தந்திய நாங்களும் அந்த அளவுக்கு பராமரிப்புல வந்துகிட்டே இருக்கு. கண்ணு இன்னைய வர நல்ல அருமையா தான் இருக்குது. அருமையா இருக்கிறது தகுந்தோடி நம்ம பராமரிப்புலயும் சூப்பரா இருக்கு. நீங்க உங்க பக்குவத்திலையும் நாங்களும் ஓரளவுக்கு நடந்துகிட்டோம். சரி, அதனால கண்ணு இன்னைய வர நல்லா இருக்கு பராமரிப்பு. மொத்தம் எத்தனை கண்ணுகள் சார் நட்டுருக்கிறோம்? 170 கண்ணு நட்டுருக்கேன். 170 கண்ணு. இப்ப நட்டு இப்ப நம்ம கட்ட எத்தனை மாசம் ஆகுது? 3 மாசம் ஆக போகுது. 3 மாசத்துல இதோட வளர்ச்சி இப்படி இருக்குது. நல்லா கிளைகளுமே நல்லா வந்திருக்குது. இப்ப நம்ம நடவு பண்ணிருக்க பாலாஜி ரகம். நம்ம நடவு பண்ணி கரெக்டா பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல காய்ப்புங்கிறது வரக்கூடிய. ஆமா, எத்தனை அடிக்கு ஒண்ணு சார் நட்டுருக்கிறீங்க? 18 அடிக்கு ஒண்ணு போட்டிருக்கேன். 18 அடிக்கு ஒரு செடி நம்ம போட்டு 20 அடிக்கு ஒண்ணு போட சொன்னாங்க. நான் 18 அடிக்கு ஒண்ணு போட்டிருக்கேன். 18 அடி நம்ம தாராளமா போதும். அதுல இப்ப ஊடு விவசாயமா நல்லா சார் பண்றீங்க? வாழை போட்டிருக்கு, சேனக்கிழங்கு போட்டிருக்கு, சேனக்கிழங்கு போட்டிருக்கிறீங்க, வள்ளிக்கிழங்கு போட்டிருக்கேன், வள்ளிக்கிழங்கு போட்டிருக்கிறேன், குடிக்கிழங்கு போட்டிருக்கேன். இந்த 3 பருவமும் போட்டிருக்கு. ஊடே பருவம். சரிங்க. ஆனா இந்த வருஷத்துக்கு மட்டும் அந்த ஊடு பருவம். அடுத்த வருஷமும் எலுமிச்சை தான் பராமரிக்கும். எலுமிச்சை. ஆமா. சரி சரி. இப்ப ஊடு பேரை நீங்க பண்றதுனால இப்ப பயிருக்கு இந்த செடிக்கு எதுவும் தொந்தரவுலாம் இருக்கு? தொந்தரவு கிடையாது. வளர்ச்சி நல்லா இருக்கு. வளர்ச்சி அந்த ஊடு பயிர் செஞ்சாதான் அந்த எலுமிச்சையோட வளர்ச்சியா நல்லபடியாக வரும். கண்டிப்பா. என்ன அதை நம்ம மட்டும் காட்டுக்கு ஒரு கூட நம்ம போறோம், நட்ட போறோம். 20 அடிக்கு ஒண்ணு, 15 அடிக்கோ 18 அடிக்கு ஒண்ணு போட போறோம். அப்ப நம்ம காட்டுக்கு ஒன்னாதான் செய்ய போறோம். அப்ப புல்லு பத்திக்கிட்டு தான் கிடக்க போகுது. நம்ம ஓயாம நம்ம பருவம் உழைய முடியாது. அந்த கண்ணுக்கு பராமரிப்பும் வந்துவிடாது. அப்ப நம்ம ஊடு பயிர் 2 வருஷம் கண்டிப்பா செய்யலாம். நான் பழைய எலுமிச்சி நான் போட்டிருக்கேன். பழைய எலுமிச்சி ஒரு 185 மரம் போட்டு இன்னைக்கு அருமையா பழம் வந்துகிட்டு இருக்கு. சரி, 3 வருஷம் நான் பண்ணியிருக்கேன். ஊடு பயிர் பண்ணதான் நல்ல வளர்ச்சி அடையுது. என்ன பக்கத்துல உள்ள உர சத்து போடுறதுக்கும் அதுக்கு கிடைக்குது. அதுக்கும் நம்ம உரங்களை சத்து போட போறோம். அப்படிங்கும்போது கண்ணு நல்ல முறையில பராமரிப்பு. சரி, நம்ம கண்ணு வளரலையே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப சும்மா போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே தான் நிக்கும். கரெக்ட். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்மளும் சாப்பிடுற மாதிரியே தான் அதுவும். அதுக்கு என்ன ஊட்டச்சத்து நம்ம எந்த நேரத்துக்கு நேரம் கொடுக்கணுமோ அது கொடுத்தாதான் அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து நல்ல முறையில வளர்ச்சி அடையும். பரவாயில்லைங்க சார். இவ்வளவு அருமையா நீங்க நம்ம எலுமிச்சையும் போட்டு உள்ள ஊடு விவசாயமும் நீங்க பண்றீங்க. ஏன்னா அது நம்ம காய்க்கிறதுக்கு 2.5 வருஷம் ஆகுது. அதுவரை நம்ம இடத்த நம்ம சும்மா போட முடியாது. உள்ளக்கு நம்ம விவசாயம் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுல உள்ள சத்து அப்படியே நமக்கு எலுமிச்சைக்கு வரப்போகுது. நைட்ரஜன் சத்து அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா கிடைக்க போகுது. அந்த வயல்லயும் புல்லு பூச்சி இல்லாம இருக்கும்போது அதுக்கே ஒரு மதிப்பு ஆயிருது இல்ல. கண்டிப்பா. அப்படியே அந்த எலுமிச்சையும் வாங்க சார், பார்க்கலாம். இங்கிட்டு